குருவே சரணம், குருவடி சரணம். திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் அய்யனாரை போற்றி வணங்கி, இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம். குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ? கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேயர்கள் தான் இங்கே அதிகமான நேயர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான 2ஆம் வீடான ரிஷப ராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வக்கர நிலைன்னு என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார், பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்களேன், 12:30 மணி முதல் 2/2/2025 வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா வக்ர நிலையில் தான் பயணம் செய்வார். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார். அப்புறம் வக்ர நிலை என்றால் குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது, மக்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் ரிஷப ராசிக்குள்ளேயே தான் வக்ர நிலையில் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேயர்களும் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட, வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துருக்க நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிம்ம ராசிக்கு குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷப ராசிங்கிறது சிம்ம ராசியிலிருந்து 10ஆம் இடமாக வருகிறது. 10ஆம் இடத்தில் குரு வக்ர நிலையில் அமையும் போது சிம்மராசினியர்களுக்கு புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சொத்து வாங்குவதற்கான அமைப்புகள் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏதாவது ஒரு சொத்துக்கு நீங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கீங்க, ஒரு இடம் வாங்கிடணும் அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடை வாங்கிடணும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிளான் இப்போ சக்ஸஸ் ஆகும். உண்மையிலேயே ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அது ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒன்று உங்களுக்கு பார்க்குற புரோக்கர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது அந்த பார்ட்டிக்காரரே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு அந்த இடத்த தேடி அவங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமண விஷயத்தில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த தடையை விலக்கி திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கேட்கிங்கன்னா அவர்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய அமைப்பை எடுக்கும்போது ஒரு 20% சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் அவங்களுடைய சுய ஜாதகம் தான் மேக்ஸிமம் 80% நிர்ணயம் செய்யப்படுது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ இது ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தன்மைகள் உண்டு. வாகனங்கள் விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்களில் நல்ல அதிவிதமான லாபங்கள் ஏற்படும். அதே வாகன நிலையங்கள் விற்பனை செய்யும் இடத்துல சிம்ம ராசிக்காரங்க இருக்கானா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே அள்ளி உங்கள்கிட்ட எடுக்க வரவங்க உடனே வண்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகள் உண்டு. கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைக்கும். முதன்மையான கல்வியாளர்கள் என அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மாணவர்கள் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி
உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு உங்கள் மீது கவனம் அதிகமாக வைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள பெண்களுக்கு இந்த மாதம் தனக்கு தேவையான பொருட்களை தேவையான செயல்பாடுகளை வாங்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு பொருள் வாங்க நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, தங்கமாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆடம்பர பொருட்களில் தனக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்க நினச்சிக்கிருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உறுதியாக நீங்கள் வாங்கி ஒரு மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், குரு வக்கிர பயிற்சி காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணியிருக்க நம்ம சிம்மராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் எடுக்க வேண்டும். ஸோ அதேபோல் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இல்லாமல் நீங்கள் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான அமைப்பாக குரு வக்கிர பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலநாதர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏற்படும் தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக உறுதியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ குற்றாலநாதர் கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி பக்கத்தில் குற்றாலம் பக்கத்தில் குற்றாலநாதர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய் மனசார வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கோச்சார ரீதியான உள்ள குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள், அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே. குரு வக்கர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களே. இதனுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறையா இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையணும்னு நினைக்கிங்க, ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி, குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும், எனக்கேற்ற ஒரு துணைவியார் கிடைப்பாங்களா, அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும், நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம். ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ வந்து ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.